6ஆம் வகுப்பு நியூ புக்கில் முதல் இயல்ல இருந்த எல்லா பாடமே நேற்று பார்த்துருந்தோம். அதில் இந்த பேஜ் பாருங்கள், இந்த சொல் இடம்பெற்ற நூல் இந்த பேஜ் மட்டும் நான் அப்புறமேட்டு சொல்கிறேன் ஷார்ட்கட்டோட அப்படின்னு சொல்லியிருந்தேன். வாங்க பார்க்கலாம். இதில் மொத்தம் 20 சொற்கள் இருக்குது. 20 சொற்களில் நிறைய நூல்கள்லேருந்து இதை எடுத்திருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஒரு நூலுக்கும் ஏற்ற மாதிரி ஒரு ஒரு சிம்பிள், ஒரு கரெக்டான சிம்பிள் மாதிரி போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், இப்போ நான் குறுந்தொகை அப்படின்னா அதுக்கு டிஃப்ரெண்ட் சிம்பிள், ஒரே சிம்பிள் போட்டிருக்கேன் பாருங்கள், ப்ளஸ்ன்ற சிம்பிள் போட்டிருக்கேன் இங்கே. அது மாதிரி இந்த 4 இது வந்துருக்கு பாருங்க. அதே மாதிரி இது வந்து ஸ்டார் போட்டிருக்கிறதெல்லாம் தொல்காப்பியம். என்னோட இதுக்காக போட்டிருக்கேன். இந்த மாதிரி பண்ணி பாருங்க, உங்களுக்கும் கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும். ஸ்டார் போட்டிருக்கிறதுலாம் தொல்காப்பியம், உங்களுக்கு பிடிச்ச சிம்பிள் மாதிரி போட்டிருக்காங்க. அது மாதிரி இந்த பக்கம் மைனஸ் போட்டிருக்கேன் பாருங்க. இது எல்லாமே திருக்குறளில் வந்திருக்கு. சில சொற்கள் வந்து தொல்காப்பியம் திருக்குறள் ரெண்டுத்துலையுமே வந்திருக்கு. ஸோ நம்ம இந்த மாதிரி ஈஸியாக படிச்சுக்கலாம். இப்போ இதெல்லாம் இப்போ ஒரு வாக்கியம் மாதிரி வச்சு படிச்சுக்கலாம், இல்லைனா ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி வச்சு படிச்சுக்கலாம். நமக்கு எப்படி மனப்பாடமாக ஆகுமோ அந்த மாதிரி வச்சு படிச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நற்றிணைன்றதுல ஒரே ஒரு இதுதான் இருக்குது, உழவர். நல்ல உழவர் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். நற்றிணை அப்படின்னா உழவர்ன்றவங்க நல்லவங்க தான் இருப்பாங்க அப்படின்றது மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்று முடிஞ்சிருச்சா? நல்ல உழவர் அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வெள்ளம், 10 ஒன்னே ஒன்று தான் இருக்குது, அதை பார்த்துக்கோங்க. வெள்ளம் 10 ரூபாய் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. 10 வெள்ளம் 10 ரூபாய் ஞாபகம் வச்சுக்கோங்க. 10. அடுத்து கோடை. கோடைன்றது அகநானூறு. அகம்னா உள்ள, கோடை வெயிலுக்கு பயந்துக்கிட்டு நம்ம உள்ளே இருப்போம் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. உழவர் பார்த்துட்டோம், வெள்ளம் பார்த்துட்டோம், கோடை பார்த்துட்டோம். கோடைன்றது அகநானூறு. கோடை வெயில் தாங்க முடியாம நம்ம உள்ளேயே இருப்போம். அகம்னா உள்ளதானே அர்த்தம், உள்ளேயே இருப்போம் அப்படின்ற ஞாபகம் வச்சுக்கோங்க, அகநானூறு. அடுத்து வேற எதுலாம் ஒன்று இருக்கு இங்க பார்த்தீங்கன்னா, பெரும்பானாற்றுப்படை. பாருன்றது பெரும்பானாற்றுப்படைன்ற நூல்ல இருக்கு. அதாவது நீங்க பாருங்க, எவ்வளோ பெரிய படை பாருங்க, பாருங்க படை, எவ்வளோ பெரிய படை பாருங்க அப்படின்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. பாருன்றது பெரும்பானாற்றுப்படை. அடுத்து பார்த்தீங்கன்னா, குறுந்தொகையில தான் 4 இருக்கு. குறுந்தொகையில 4 இருக்கு. என்னென்ன இருக்கு? முதலை, மீன், செய், அப்புறம் பாம்பு. பாருங்க, பாம்பு, முதலை, மீன், செய். இதுல என்ன எப்படி வச்சுக்கலாம்னா, இந்த பாம்பும் முதலையும் மீனை செய்யறதுக்காக குறுகுறுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கு. பாருங்க, பாம்பும் முதலையும் மீனை செய்யறதுக்காக குறுகுறுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கு. பாம்பு குறுந்தொகை, முதலை குறுந்தொகை, மீனுங்கிறதும் குறுந்தொகை, செய் அப்படின்றது குறுந்தொகை நூல். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். பாம்பு, முதலை, மீன், இது செய், இது எல்லாமே குறுந்தொகையில் வந்திருக்கு. அதாவது பாம்பும் முதலையும் மீனை செய்யறதுக்காக குறுகுறுன்னு பார்க்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இது மறக்கவே மறக்காது. அடுத்து வேற என்ன பார்க்கலாம்? அடுத்து இருக்கிறது திருமுருகாற்றுப்படை. பாருங்க, உலகம்ன்ற வார்த்தை தொல்காப்பியம்லயும் இருக்கு, திருமுருகாற்றுப்படையிலயும் இருக்கு. உலகம், முருகன் தான் நமக்கு உலகம் அப்படின்னு நினைப்போம்ல, சில பேர் அவ்வளவுதானே நினைச்சிருக்காங்க, அப்படிதான் நினைக்கிறாங்க. உலகம் தானே, உலகமே நமக்கு முருகன் தான் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. தொல்காப்பியம்ன்றது தனியா பார்க்கும்போது பார்க்கலாம். இப்ப உலகம்ன்றது திருமுருகாற்றுப்படையிலயும் வருது, முருகன் தான் உலகம் அப்படின்றாங்க. ஸோ பாம்பு பார்த்தாச்சு, முதலை பார்த்தாச்சு, உலகம்ல 1 பார்த்தாச்சு, அடுத்து மீன் பார்த்தாச்சு, ஓகே, செய்யும் பார்த்தாச்சு. இப்ப அடுத்து எது பார்க்கலாம் அப்படின்றப்ப திருக்குறள். திருக்குறளோடதை பார்த்துடலாம். இன்னொரு அகநானூறு மறந்துட்ட பாருங்க. அகநானூறு இன்னொன்று இருக்கு, மருந்து. மருந்து எதுக்கு எப்படி போவோம்? உள்ளதானே போவோம், சாப்பிட்டா அகத்துக்கு தானே போவோம், அதை தான் சொல்லியிருக்காங்க. அகநானூறுன்றது ஒன்று கோடை வெயில், இன்னொன்று மருந்து. இது ரெண்டுமே அகநானூறு அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வேளாண்மை. வேளாண்மைன்றது உழவு தொழில் மாதிரி. வேளாண்மை பண்ணி கழிச்சு போயிடுறாங்க, கழிப்பாயிடுறாங்க. அதுதான் கலித்தொகையில சொல்றாங்க. எப்படி வேளாண்மைய பார்த்து ரொம்ப களைப்பாயிடுறாங்க, இல்லைன்னா ரொம்ப கழிப்புன்றது சந்தோஷத்தோட ரொம்ப வேளாண்மை பார்க்குறாங்க அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. வேளாண்மை, கலித்தொகை. இதுக்கப்புறம் மீதி இருக்கிறது எல்லாமே திருக்குறளும் தொல்காப்பியமும் தான். திருக்குறள் எங்கெங்கெல்லாம் இருக்கு? வேளாண்மைக்கு இருக்கு, மருந்து இருக்கு, அன்பு, உயிர், மகிழ்ச்சி, அரசு. ஓகேவா? இது எல்லாமே திருக்குறள்ல இருக்கு. இப்ப எப்படி வச்சுக்கலாம்?
அன்புன்றவங்க ஒருத்தவங்க ரொம்ப மகிழ்ச்சியா வேளாண்மை தொழில் செஞ்சுட்டு வந்துகிட்டு இருக்காங்க. அவங்கள அரசு தான் மருந்து கொடுத்து உயிரை காப்பாத்திக்கிட்டு இருக்கு. அரசு மருத்துவமனை தான் மருந்து கொடுத்து உயிரை காப்பாத்திட்டு இருக்கு அப்படின்னு ஞாபகம். அன்புன்றவங்க ரொம்ப மகிழ்ச்சியா வேளாண்மை தொழில் செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தேவையான மருந்துலாம் அரசு தான் கொடுத்து உயிரை காப்பாத்திக்கிட்டு இருக்கு அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எல்லாமே திருக்குறள்ல தான் வருது. 1 2 3 4 5 6. ஓகேவா? அன்புன்றவங்க ரொம்ப மகிழ்ச்சியா வேளாண்மை தொழில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க அரசு தான் மருந்து கொடுத்து அவங்களோட உயிரெல்லாம் காப்பாத்திக்கிட்டு இருக்கு. எனக்கு ஈஸியா இருக்கிற மாதிரி சொல்றேன். உங்களுக்கு இது பிடிச்சிருந்தது அப்படின்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு தேவையான மாதிரியே வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்து தொல்காப்பியம். மீது எல்லாமே பார்த்தாச்சுன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் தொல்காப்பியம். தொல்காப்பியம் தான் அதிகமா இருக்கு. உலகம், ஊர், அன்பு, உயிர், மகிழ்ச்சி, புகழ், செல், ஒளி, முடி. ஓகேவா? இது எப்படி வைக்கலாம் அப்படின்னா, அன்புன்றவங்களும் புகழ்ன்றவங்களும் ஒரு ஊர்ல இருக்காங்க. அன்பும் புகழும் ஒரு ஊர்ல இருக்காங்க. அவங்க 2 பேருமே ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே மகிழ்ச்சியா உயிருக்கு உயிரா நீதான் உலகம் அப்படின்ற அளவுக்கு அவங்க அவ்வளோ மகிழ்ச்சியா இருக்காங்க. அவங்க எங்க பார்த்தாலும் செல்றாங்க, ஒளிஞ்சு ஒளிஞ்சு விளையாடுறாங்க, முடியெல்லாம் பிடிச்சி இழுத்து விளையாடிக்கிறாங்க அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாமா? இது நான் இப்போதான் நான் வச்சதை மறந்துட்டேன். ஓகே, இது நல்லா தான் இருக்கு. அன்பு புகழ் 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க ஒரு ஊர்ல. அன்பு புகழ்னு 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க உயிருக்கு உயிரா அவ்வளோ மகிழ்ச்சியா இந்த உலகமே நீதாண்டா அப்படின்ற அளவுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்காங்க. எங்க பார்த்தாலும் ஒளிஞ்சு விளையாடுறாங்க, முடி பிடிச்சி இழுத்து விளையாடுறாங்க, எங்க பார்த்தாலும் செல்றாங்க. செல்னா போறது, ஊர் சுத்துறது, அந்த மாதிரி. இது எல்லாமே தொல்காப்பியம். ஞாபகம் வச்சுக்கோங்க. அன்பு புகழ்ன்றவங்க 2 ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஊர்ல இருக்காங்க. அவங்க எவ்வளவு உயிருக்கு உயிரா அவ்வளோ மகிழ்ச்சியா இந்த உலகமே நீதாண்டான்ற அளவுக்கு இருக்காங்க. அவங்க எங்க பார்த்தாலும் ஒளிஞ்சு விளையாடுறாங்க, முடி பிடிச்சி இது விளையாடிக்கிறாங்க, எங்க பார்த்தாலும் செல்றாங்க. அதாவது எங்க அவங்க நினைச்ச இந்த இடத்துக்கு ஃப்ரெண்ட்ஸ் எப்படி ஊர் சுத்துவாங்கல்ல, அந்த மாதிரி சொல்றாங்க. ஸோ இந்த பேஜ்ல இருந்த எல்லாமே பார்த்தாச்சு. இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதே ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ரொம்பவுமே ஈஸியா தான் இருக்கும். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க, நம்ம இன்னொரு வாட்டி சொல்லலாம். இல்லை வேற க்ளூ வேணும்னா கூட சொல்லுங்க, நான் உங்களுக்கு அடுத்து வேற க்ளூ ஏதாச்சும் ட்ரை பண்றேன். இதே மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன், ஷார்ட்கட் ட்ரிக்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு அம்மு TNPSC சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.